நமது நாராயண திருப்பி அவர்கள் பேசினார்கள், இவர் தெண்டலாக இருந்து சூறாவளியாக மாறுவார்கள். நான் தெண்டலும் அல்ல, சூறாவளியும் அல்ல, உங்களில் ஒருவன் என்ற உணர்வோடு நான் செயல்படுவேன், பாடுபடுவேன். அது மட்டுமல்ல, நான் எந்த நேரத்தில் கூப்பிட்டாலும் அண்ணன் சக்கரவர்த்தி அவர்களாக எல்லோரும் நாங்கள் வந்து பணியாற்றி இருக்கிறோம். எந்த சூழ்நிலையிலும் உங்களுக்கு உதவுவதற்கு நாங்கள் தயாராக இருப்போம். கூட்டணியை பற்றி யாரும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கூட்டணி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு நமது கூட்டணி இருக்கிறது. அதை அமைத்து கொடுத்தவர் நமது 2வது சர்தார் வல்லபாய் பட்டேல், நமது மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அமித்ஷாஜி அவர்கள். யார் என்ன கருத்து சொன்னாலும் நமக்கு பரவாயில்லை. எத்தனை சீட்டு நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, நானும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பேசி முடிவு எடுக்க வேண்டியவர்கள் நமக்கு ஒரு தலைமை இருக்கிறது. அந்த தலைமைக்கு கட்டுப்பட்டு நாம் அவர்கள் என்ன சொல்றார்களோ கேட்க வேண்டும். இன்றைக்கு கூட நான் பத்திரிகை பேட்டியில் ரங்கராஜ் பாண்டே அவர்கள் கேட்டார்கள், நீங்கள் தானே தலைவர், நீங்கள் தானே முடிவெடுக்க வேண்டும் என்று சொன்னார்கள். நான் அவர்களுக்கு சொன்னேன், நான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர், ஆனால் எங்களுக்கு மேல இன்னொரு தலைமை இருக்கிறது, அதையும் நாம் சேர்ந்து கட்டுப்பட்டாக வேண்டும். ஆக அவர்களுடைய முடிவு தான் எங்களுடைய இறுதியான முடிவு, உறுதியான முடிவு. அதிமுக கூட்டணி, அதை பற்றி யாரும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நாம் அனைவரும் ஒன்றுபட்டு உழைக்கின்ற நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் இன்றைக்கு 4 பேர் இருக்கிறோம். இன்றைக்கு 4 பேர் இருக்கிறோம். கூட்டணியுடைய முடிவாக பார்த்து நிச்சயமாக பல எம்எல்ஏக்கள் சட்டமன்றத்தில் நுழைவார்கள். சட்டமன்றத்தில் பாரதிய ஜனதா கட்சி தொண்டர் சட்டமன்றத்தில் நுழையும் போது அங்கு திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒருவர் கூட இருக்க மாட்டார்கள். தமிழக மக்கள் முடிவெடுத்தால் கன்னியாகுமரியிலிருந்து கும்மிடிப்பூண்டி வரையிலும் ஒரே முடிவை தான் எடுப்பார்கள். அது தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய வெற்றியாக இருக்கும், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வீழ்ச்சியாக இருக்கும் என்பது இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொண்டு, இந்த 2 நாளில் இவ்வளவு சிறப்பான கூட்டத்தை ஏற்பாடு செய்த நமது கருணாஜன் அவர்களுக்கும் இந்த 7 மாவட்ட தலைவர்களுக்கும் தோளோடு தோள் என்று உழைத்த அனைவருக்கும் நன்றி தெரிவிப்பதோடு, இன்னும் ஒரு செய்தி, இந்த இடம் ஒரு ராசியான இடம். இந்த இடம் ஒரு ராசியான இடம். முதலாக இந்த கூட்டத்தை நாம் இங்கே போட்டிருக்கிறோம். எப்படின்னு சொன்னால், இந்த ஒய்எம்சி கிரவுண்ட் 2011ஆம் ஆண்டு நான் மாநில அம்மா பேரவையினுடைய செயலாளர். 2011ஆம் ஆண்டு நான் மாநில அம்மா பேரவையினுடைய செயலாளர். பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதி 2011ஆம் வருஷம் இதே இடத்தில் 63 ஜோடி கல்யாணங்களை நடத்தி வைத்தேன், புரட்சித் தலைவர் அம்மாவுடைய தலைமையிலே. அந்த வருடமே அதிமுக அந்த ஆட்சியை பிடித்தது. ஆனால் இப்பொழுது முதலாக அந்த கூட்டத்தை தொடங்கியிருக்கிறோம். இந்த வரக்கூடிய தேர்தலில் நிச்சயமாக தேசிய ஜனநாயக கூட்டணி வெல்லும் வெல்லும் என்பதை நேரத்தில் நான் சொல்லி அனைவருக்கும் நன்றியும் வணக்கத்தையும் கூறி மீண்டும் சந்திப்போம். ஒவ்வொருவரும் கடமையாற்றுவோம், பணி செய்வோம். மீண்டும் சொல்கிறேன், உங்களில் ஒருவன், உங்கள் வீட்டு பிள்ளைகளில் ஒருவராக இருந்து அனைவரும் நாம் ஒரு குடும்பம் என்ற உணர்வோடு நாம் செயல்படுவோம், பாடுபடுவோம், வெல்வோம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.